ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். பருப்புல உளுந்துல எல்லாம் நம்ம வடை போட்டு சாப்பிட்ருக்கோம். இப்போ அம்மா பருப்பு கூட சேர்த்து சிக்கன் போட்டு நல்ல ஒரு மசாலா வடை எப்படி பண்ணலாம்னு அம்மா செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க நம்ம அதை பார்க்கலாம். நம்ம இப்போ சிக்கன் வடை பண்ணுறதுக்கு அம்மா 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படி இருக்கட்டும். அப்புறம் 1/2 கிலோ கடலைப்பருப்பு, வடைக்கு போடுவோம் பார்த்தீங்களா, கடலைப்பருப்பு. இப்போ இந்த பருப்பை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்டில் தட்டி ஊற வச்சுக்கலாம். நல்லா இது ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்து நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம பருப்பை ஊற வச்சிட்டோம், அது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் இருக்குல்ல, இப்போ இதை நம்ம கொஞ்சம் மசாலா போட்டு இப்போ நம்ம இதை அவிச்சு எடுத்துக்கலாம் குக்கர். இதில் நம்ம 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சிக்கனுங்கிறதுனால 1 ஸ்பூன் இஞ்சி பூடு போட்டு அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப இதில் தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போதும். இப்படி ஊற்றி நம்ம இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம இப்போ இதை அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் அவிஞ்சிக்கிட்டு இருக்கு, பருப்பு ஊறிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ 2 பல்லாரி, ஒரு பல்லாரி பெருசு, ஒரு சின்ன பல்லாரி, 2 பல்லாரி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், இவ்வளோத்தையும் நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். கரெக்டாக அவிஞ்சிட்டு இப்படி தான் தண்ணி குறையா வச்சு அவிக்கணும். குறையா வச்சா தான் நமக்கு அதில் சமமாக வரும். அப்போ தான் மசாலா எல்லாமே அது கூடவே சேரும். நம்ம தண்ணி தூர இருக்கக்கூடாது. இப்போ இது இப்படி இருந்து கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அழகாக நல்லா ஊறிட்டு பார்த்தீங்களா, ஊறின பிறகு எப்படி ஆயிட்டுன்னு. இதில் நம்ம இப்போ ஒரு குத்து பருப்பை இப்படி சும்மா அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சுக்கிடுவோம். மீதி பருப்பை இப்போது அம்மா நல்லா வடிகட்டி அழகாக அரைச்சி கொண்டு வரேன் பாருங்க. இப்போ வடிகட்டி நல்லா எடுத்தாச்சு. இப்போ இதை அம்மா நல்லா அரைச்சி கொண்டு வரேன் மிக்ஸி கப்பில் போட்டு. ஒரு குத்து பருப்பை ஞாபகமாக கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிடுங்க அரைக்க முன்னக்குட்டி. அப்போ தான் அந்த வடையில் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நம்ம கறிக்கு ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சிருக்கோம். பருப்புக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் காலம் உப்பு போட்டுக்கலாம். பருப்பு நல்லா மையாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் பரபரன்னு அழகாக அரைச்சிடலாம். பாருங்கள், இப்படி தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி ஊற்றுனோம்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அழகாக இப்படி தான் அரைக்கணும். பட்டு போலையும் அரைக்கக்கூடாது, இப்படி பரபரன்னு அரைக்கணும். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம கொஞ்சம் வெறும் பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்னா அரைக்க முன்னுக்கிட்டி அதை நம்ம தட்டிக்கலாம். இது இப்படி இருக்கட்டும் பாருங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்ச சிக்கன் நல்லா ஆறிட்டு இப்படியே நம்ம இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கனை நல்ல முள்ளே இல்லாமல் பிச்சு நம்ம பருப்பு அரைச்சோம்ல, அதே மிக்ஸி கப்பில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்படியே நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா மிக்சியில் சிக்கனை போட்டு நல்லா அரைச்சாச்சு, அழகாக அரைஞ்சிட்டு இப்போ இதை நம்ம அப்படியே அந்த பருப்பு கூட தட்டிக்கலாம். அரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த பருப்பு மசாலா கூட தட்டிக்கலாம். இப்போ நம்ம அதே மிக்சியில் நம்ம இதெல்லாம் வெட்டி வச்சுருந்தோம்ல, அவ்வளோத்தையும் இந்த மிக்சியில் போட்டு ஒரு சுற்று லேசாக சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா லேசாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் தான் கறியும் பருப்பும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட நல்லா சேரும். நம்ம கறிக்கும் பருப்புக்கும் தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கும் நம்ம 2 உப்பு போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்கிடுங்க. உப்பு மட்டும் கூட்டிட்டுனா டேஸ்ட் கெட்டு போயிடும், குறைஞ்சாலும் நல்லா இருக்காது. பார்த்து போட்டுக்கிடுங்க. 2 உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு சுற்று தான் அழகாக சுற்றி இப்போ நம்ம அந்த பருப்பு கூடயே எல்லாம் ஒன்றா தட்டிக்கலாம். இப்போ இதையெல்லாம் நம்ம நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சிக்கன், பருப்பு, நம்ம பல்லாரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா போட்டு ஒன்றா போட்டுட்டோம். இந்த வடை ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை பற்றி அழகாக வடையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தவா வச்சு இப்படி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வடை மாவு, அந்த மாவை எடுத்து நம்ம கொஞ்சம் உருண்டையாக பிடிச்சி நம்ம நல்லா தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா கொஞ்சம் பரு உருண்டையாக பிடிங்க, இல்லை சின்னதாக வேணும்னா கொஞ்சம் சின்ன உருண்டையாக பிடிங்க. அம்மா ஒரு நிதானமான உருண்டை எடுத்திருக்கேன். அப்படி அழகாக எடுத்து தட்டி அப்படி போட்டுடலாம். தீயை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக கரைஞ்ச மாதிரி தெரியும், உள்ளுக்க வேகாது. அதனால் தீயை கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக வச்சு மீடியமாக வச்சு அழகாக போட்டு நல்லா வெந்தவுடனே அழகாக பரட்டி போட்டு எடுக்கும். நம்ம அடிக்கடி பருப்பு வடை செய்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ நம்ம பருப்பு கூட சிக்கனையும் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்ப நல்ல பல மடங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அம்மா ஊற போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் ஒரு குத்து பருப்பு அள்ளி வச்சோம் பார்த்தீங்களா, அது இதில் சேர்த்து போடும்போது தான் பாருங்கள் வடை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முழு பருப்பாக எப்படி தெரியுது பார்த்தீங்களா. இது நம்ம சமைச்சு சாப்பிடும்போது மாவாக மட்டும் இல்லாமல் அந்த பருப்பையும் சேர்த்து கடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா 1/2 கிலோ பருப்பு, 1/4 கிலோ சிக்கன் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஒரு 25 வடை அம்மா கிடச்சிருக்கு. நல்லா ஒரு 7-8 பேர் இருந்தாலும் நம்ம ஆளுக்கு 2-3 நல்லா சாப்பிடலாம். கடையில் அம்மா அவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம வாங்க முடியாது. ஆனால் சிக்கன் வடையும் கிடைக்காது நம்மளுக்கு. வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா பண்ண இந்த சிக்கன் பருப்பு வடை உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.